ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தை கூட தாவீது நமக்காக சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவருடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பு என்பது அது பாதுகாப்பாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் அவரை ரட்சித்தது அவருடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. கேடகம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை ரட்சிப்பார் என்றால், ரட்சித்திருப்பார் என்றால் அது உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் எந்த தீமை அணுகாதபடி, சத்துரு உங்களை தொடாதபடிக்கு எல்லா விதத்திலும் தேவன் உங்களுக்கு கேடகமாக இருந்து தேவன் உங்களை நடத்துகிறார். அதை தான் தாவீது சொல்லியிருக்கிறார், உம்முடைய இரட்சிப்பின் கடகத்தையும் எனக்கு தந்தீர் என்று. தாவீதுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை ரட்சித்தது நமக்கு கேடகத்தை கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு எப்படி கொடுத்தாரோ அதுபோல் உங்களுக்கும் தேவன் ரட்சிப்பின் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நாம் நினைவு கூற வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு அதில் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய ரட்சிப்பை நினைத்து தாவீது அறிக்கை செய்தது போல நீங்களும் ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று அறிக்கை செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது அடுத்ததாக சொல்லியிருக்கிறார், உமது காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற. அடுத்தது, தேவனுடைய காருண்யம் நம்மை பெரிய மனிதனாக இந்த பூமியில் மாற்றுகிறதாக இருக்கிறது. இன்று அநேக மனிதர்கள் உலகத்தில் பெரியவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய காருண்யம் இருக்கும்போது அந்த மனிதன்தான் பெரிய மனிதனாக திகழ முடியும். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு ரட்சிப்பையும் கொடுத்து காருண்யத்தையும் கொடுக்கும்போது தான் அவன் இந்த பூமியில் அவன் ஆடுகளை மேய்த்து வனாந்திரத்தில் இருந்த மனிதனை ஒரு பெரிய மனிதனாக ராஜாவாக மாற்றினது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய காருண்யம் உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவன் தாவீதை உயர்த்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். காருண்யம் என்பது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் எல்லாம் இணைந்தது தான் தேவனுடைய காருண்யமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் தயவும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்றால் நம்மை தேவன் ஒரு பெரிய மனிதனாக இந்த பூமியில் எல்லாரும் நம்மை பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நம்மை எல்லார் மத்தியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, எல்லார் மத்தியிலும் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய மனிதனாக தாவீது திகழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய காருண்யத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் செபியுங்கள். தேவனுடைய காரியம் தாவீதை பெரியவனாக மாற்றினது போல உங்களையும் மாற்றி தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு பாதுகாப்பு, அவருடைய காருண்யம் நம்மை ஒவ்வொரு நாளும் பெரிய மனிதனாக இந்த பூமியில் கர்த்தருக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி ரட்சிப்பின் கேடகத்தை நீர் கொடுத்தது போல அவருடைய வாழ்க்கையில் காருண்யம் அவரை பெரியவனாக்கினது போல எங்களுடைய வாழ்க்கையில் உடைய ரட்சிப்பு எங்களுக்கு பாதுகாப்பாகவும் உடைய காருண்யம் எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய ரட்சிப்பையும் உடைய காருண்யத்தையும் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மனிதர்களை நீர் பெரியவனாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.